அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தமிழ்நாடு தேர்தல் களம் ரொம்பவே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சூடா தான் போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் கிட்ட ரகசியமா பேசிட்டு இருக்காரு. தாவை காட்சியை கவிழ்க்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற செய்திகள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது நடந்த விஷயம் தானே. இதை நம்ம யூகமாவோ ஒரு கற்பனையாகவோ நம்ம யாரும் சொல்லவே இல்லை. அது ஒரு நடந்த விஷயம். எல்லாத்துக்கும் மேல அந்த பேச்சுவார்த்தையில் இருந்தவர்களே இதை வெளியில போட்டு உடைச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக முன்னாள் அமைச்சர், அவர் சொல்றாரு, திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்புக்கு நாங்கள் முயற்சி பண்ணவே இல்லை, அது ஒரு வடிகட்டிய பொய். CV சண்முகம் ஒரு அப்பட்டமா பொய் சொல்றாருன்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வந்தது. நீங்க தான் பொய் சொல்றீங்கன்னு சத்தமாக கேட்க தோணிச்சு. என்னன்னா, தாவேக ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்பதற்கான வழிகள் எல்லாம் யோசிக்கப்பட்டது. அப்ப திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக வெளியிலிருந்து ஆதரிக்கிறதுங்கிற அந்த முடிவை அவங்க எடுத்தாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதற்கு திமுகவிலும் பல பேர் உடன்படலை, அதிமுகவிலும் பல பேர் உடன்படலை. எல்லாத்துக்கும் மேல கூட்டணி கட்சிகள் அதை விரும்பலை. இடதுசாரிகளா இருக்கட்டும், ஐயோமலா இருக்கட்டும், இதுக்கு உடன்படவே இல்லை. ஆனா விசிகாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 2 எம்எல்ஏக்களை கையில வச்சுக்கிட்டு முதல்ல எங்களுக்கு துணை முதல்வர் கொடுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க தான் முதல்வர், திருமாவளவன் தான் முதல்வருங்கிற அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அதனால இது கற்பனை, வதந்தி அப்படின்லாம் அதை திசை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதையும் தாண்டி தாவேகா இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்துருச்சு. ஆனா இப்போதும் திமுகவும் அதிமுகவும் அதே ஆசையில் அதே கனவுள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சமீபத்திய திருமாவளவனுடைய பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் எந்த நேரம் வேணாலும் அமைச்சரவையிலிருந்து வெளியேறி தாவேகாக்கு கொடுக்குற ஆதரவை வாபஸ் வாங்கிக்குவோங்கிற சென்ஸ்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது தாவேகாவுக்கான ஒரு மிரட்டல் மட்டும் இல்லை, இது கற்பனையான பேச்சு இல்லை, அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதா இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவும் அதிமுகவும் மீண்டும் அந்த பழைய விட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த கட்சிகளோடு கூட்டணி மந்திரி சபை அமைக்கிறாங்கிற அளவுக்கு அவர்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை நம்ம கற்பனையா அல்லது நடக்கவே நடக்காது அப்படின்னு புறந்தள்ள முடியாது. இப்போ தாவைக்கால இருக்க 8 எம்எல்ஏக்கள் பிளஸ் ஒரு அமைச்சர் இந்த எலெக்ஷன் கமிஷன்ல தாக்கல் செஞ்ச இந்த கல்வி தகுதி இருக்குல்ல, அது ஒரு போலியானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 எம்எல்ஏக்களும் பிளஸ் அமைச்சரோட பதவியை தேர்தல் கமிஷன் பறிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவலா போயிட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? இந்த இடைத்தேர்தலானது 5 தொகுதிகளுக்கு மட்டும் இல்லை, இந்த 5 பிளஸ் இந்த 9 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடக்கும் சொல்றாங்க. அதாவது தேர்தல் கமிஷன் எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேர்தல் கமிஷனுங்கிறது என்ன சொல்றது, ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி சுயமாக செயல்படுகிற ஒரு அமைப்பு போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் யதார்த்தத்தில் அப்படி இல்லை. ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதை நிறைவேற்றுகிற ஏவல் நாயா தான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பல்வேறு சம்பவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கு தாவேகா பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அதன் காரணமாக இப்படியெல்லாம் பேக்டோர் வழியாக அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுல மாற்றம் இல்லை. பட் அதே நேரம் இந்த கல்வி தகுதி, அப்புறம் 2 ஓட்டுல ஜெயிச்சிட்டாரு, அப்புறம் அதிகமாக செலவு பண்ணாரு அப்படிங்கிற இந்த தேர்தல் வழக்குகள் இப்போ கோர்ட்டுக்கெல்லாம் போச்சு அப்படின்னா அது அவர்களுக்கு சாதகமாகலாம் இருக்காது. அது பெரும்பாலும் தள்ளுபடி செய்யப்படும், அல்லது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, முகாந்திரமும் இல்லைன்னு தள்ளுபடி பண்ணிடுவாங்க. கோர்ட்டுக்கு போனா இதுதான் நிலைமை. ஆனா தேர்தல் ஆணையம்ங்கிறது பாஜகவுடைய கையில இருக்கு. அதனால அதை வைத்து இப்படியெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி செய்து நீங்கள் குறிப்பிடுகிற அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பதவி இழந்தால் மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் தாவேகாவுக்கு அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாபமாக மாறும். அதனால எனக்கு தெரிந்து அப்படி செய்வதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு தான். இல்லை சார், இப்போ கல்வி அமைச்சரா இருக்காரு, அவரே இந்த போலி ஆவணங்களை வச்சுதான் எலெக்ஷன் கமிஷன் தாக்கல் பண்ணியிருக்காரு. இவர் எப்படி அது மாணவர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி எப்படி ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி தருவாரு? இவரே ஒரு போலியான நபர் தான் சொல்லிட்டு அந்த விமர்சனமும் வருது சார்.
முதல்ல புரிஞ்சுங்க, கல்வி அமைச்சருங்கிறவரு பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ பாடம் எடுக்கிற பேராசிரியரோ ஆசிரியரோ கிடையாது. அந்த கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சர், என்ன அவர் ஒரு பெரிய கல்விமானாக இருக்கணும், பட்டம் படித்தவராக இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஆனா அது அவசியம்தான். ஆனா இங்க நடைமுறையில் அப்படி இல்லை. நீங்க படிக்காத ஒருத்தர் கூட கல்வி அமைச்சராக இருக்க முடியும். ஆனா அவனா தெரியாத ஒருவர் கூட கல்வி அமைச்சராக பணியாற்ற முடியும். அதுதான் நம் நாட்டினுடைய சட்டம். அதனால இப்ப இவருடைய கல்வி தகுதி கேள்விக்குள்ளாகும் போது அதை நிரூபிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. அவ்வளவுதான். அது ஒருவேளை இவர் ஒரு தப்பான சான்றிதழை வச்சு இந்த இதுக்கு வந்துட்டாரு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அன்னைக்கு நம்ம அதை ஒரு கேள்வியா கேட்கலாம். ஒரு கல்வித்துறை அமைச்சரை இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா நம்ம கடந்த கால உதாரணங்கள்லாம் நிறைய இருக்கு. பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டுல பரீட்சை எழுதியது, அவருக்கு பதில் வேறொருத்தர் பரீட்சை எழுதினதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால இப்ப கல்வி அமைச்சராக இருப்பவர் மட்டும் ஒரு யோக்கிய சிகாமணியா இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில இல்லை. ஓகே சார். விஜய் சாரோட இந்த ஒரே வெற்றி அதிமுகன்ற கட்சியை ஒரு 4 துண்டுகளா உடைச்சிருச்சு. அது மட்டும் திமுகல பொதுச் செயலாளர் மாத்துறாங்க. இப்ப அந்த பதவிக்கு ஆராசா தேர்ந்தெடுக்க போறதா செய்திகள் வருது. அப்புறம் தலித் மக்களுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்ற பேச்சுகள் எழுது. விஜயோட வெற்றி இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். எப்படின்னா, இப்ப தாவேக ஆட்சி அமைத்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் கிடைக்கிற நன்மைங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவர்களுடைய ஆட்சி எப்படி நடக்க போகுது, மக்களுக்கு நல்லாட்சியா இருக்க போதா இல்ல அது தொல்லை ஆட்சியா இருக்க போதாங்கிறது நமக்கெல்லாம் தெரியாது. ஆனா விஜய் அரசியலுக்கு வந்ததால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இப்ப நீங்களே குறிப்பிட்ட மாதிரி திமுகவை பொறுத்தவரை சமூக நீதி அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா அவர்களே பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான இடம் கொடுக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கு கொடுக்கணுங்கிற முடிவை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா அதற்கு விஜயினுடைய வருகை தான் முக்கியமான காரணம். முக்கியமாக தாவேக வேட்பாளர்களில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கணிசமான அளவில் வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அமைச்சரவையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்க பல பேரை உட்கார வச்சிருக்காங்க. இது எல்லாமே பல கட்சிகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தாக்கத்தை மட்டும் இல்ல, பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நீ எனக்கு உன் கட்சியில பதவி தரலையா, நான் தாவேகாக்கு போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு கட்சி தொண்டர்களுக்குமே ஏற்பட்டிருக்கு. அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாற்றங்களை எல்லாம் செய்வதற்கு திமுகவும் அதிமுகவும் தயாராயிட்டாங்க. இது விஜயால் விளைந்த நன்மை, அதுல எந்த மாற்றமே இல்லை. இது மட்டும் இல்ல, இந்த கட்சிகள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பல்வேறு மாற்றங்களை செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி அதிமுக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 துண்டுகளாக உடைந்தது மட்டும் இல்ல, எதிர்காலத்தில் அது வெறும் லட்டர்பேடு கட்சியாக மாறுகிற ஆபத்தும் இருக்கு. அது தவிர்க்கவே முடியாது, காலத்தின் கட்டாயம். இல்ல சார், பணம் உயிர் கொடுக்கறதுக்கு தான் எடப்பாடி அவருடைய மகனை களத்துல இறக்குறாங்க. மிதுன் அவர்களுக்கு இளைஞர் அணியில முக்கிய பொறுப்பு கொடுக்க போறதா செய்திகள் கேள்விப்படுறோம். எடப்பாடியையே அதிமுக தொண்டர்கள் தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ளல, அதுதான் உண்மை. எடப்பாடியை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளல, அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது எடப்பாடியுடைய மகனை மட்டும் அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா என்ன? அது எல்லாமே அந்த கட்சியுடைய வீழ்ச்சிக்கு தான் காரணமா இருக்கும். எடப்பாடி பாருங்க, வாரிசு அரசியல் பத்தி பேசிட்டு தன்னுடைய மகன் மிதுனை இறக்குறாரு, அப்ப இவர் மட்டும் யோக்கியமா அப்படின்னு ஒரு அதிமுக தொண்டனுக்குள் ஒரு கேள்வி எழுந்தால் அவன் அதிமுக தொண்டனா இருக்க மாட்டான். அதனால அதுவும் கூட அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும். எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடிக்கு ஜால்ரா அடிச்சா என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷனோட அவர் பின்னால சில பேர் இருப்பாங்களே தவிர பெரும்பாலானவர்கள் வேற இடத்தை நோக்கி போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் மேல விஜய் சொன்ன மாதிரி இனி தமிழ்நாட்டினுடைய அரசியலுங்கிறது தாவேகா வெர்சஸ் திமுக தான். அப்ப அதிமுகவில் இருப்பவர்களுக்கு 2 சாய்ஸ் தான். ஒன்று தாவேகா பக்கம் போகணும், இல்ல திமுக பக்கம் போகணும். நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி ஒரு கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன் மட்டும்தான் அந்த கொள்கைக்காக அந்த கட்சியில இருப்பான், அல்லது தன்னுடைய தலைவனுக்காக அந்த கட்சிக்குள்ள இருப்பான். ஆனா அந்த நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கொள்கை பிடிப்பெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த கட்சியில பதவி கிடைக்குதோ அங்க போகணும், அங்க பணம் சம்பாதிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். சோ அப்படி பார்க்கும்போது அதிமுகவில் இருக்கிற அந்த நிர்வாகிகள் முன்னால இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இன்னும் 10-15 வருஷத்துக்கு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது. ஒண்ணு தாவேகாவே நீடிக்கும், அல்லது திமுக வரும். அப்ப அதிகாரம் இல்லாத இந்த அதிமுகவில் எதுக்கு நாம இருக்கணும்?
அப்ப அதிகாரம் கிடைக்கிற அல்லது அதிகாரம் தற்போது யார்கிட்ட இருக்கோ அந்த கட்சிக்கு செல்வதுதான் புத்திசாலித்தனம்னு அந்த பக்கம் நகர செய்வாங்க. இது நிச்சயமாக எதிர்காலத்தில் நடக்கும். அப்படி நடக்கும் போது அமமுக மாதிரியான ஒரு கட்சியாக அதிமுகவும் மாறிடும். இல்ல சார், அப்புறம் தாவேக்கா வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகமா மாறிட்டு வருதுன்னு சொல்றாங்களே சார். அல்ல, அது எல்லாமே ஒரு நகைச்சுவையாக சொல்கிற விஷயம் தான். அப்படிதானே சார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதிமுகவில் இருக்கிற பல பேர் கொத்து கொத்தாக தாவேக்காவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது வந்து இன்னைக்கு நடக்கிற உண்மை. அது அதுல எந்த மாற்றமே இல்லை. அதனால் அந்த கட்சியில் சேருகிற அதிமுகவினருக்கு வந்து ஒரு பெரிய பலன் கிடைக்கும், பதவி கிடைக்கும். ஆனா அது தாவேக்காவுக்கு நல்லதா அப்படின்னா அது நல்லது இல்லை. ஏன்னா அதிமுகவில் இருந்து கொண்டு ஊழல் செய்த, மக்கள் பணத்தை கொள்ளையடித்த, சுரண்டி தின்ற கூட்டம் தாவேக்காக்குள்ள போனா அங்க மட்டும் யோக்கியனாவா இருப்பாங்க. அங்க போய் அந்த அதிகாரத்தை வைத்து என்ன தப்பு பண்ணலாம் தான் பார்ப்பாங்க. அப்படி செய்யும் போது அது தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு கொடுக்கும். இன்னைக்கு விஜய்க்கு வந்து இந்த வெற்றியை ஏன் மக்கள் கொடுத்தாங்க? அது வெறுமனே சினிமா கவர்ச்சியா என்ன? அதெல்லாம் கிடையாது. திமுக அதிமுக காலங்காலமா மாறி மாறி கொள்ளையடிக்கிறாங்க. எங்களுக்கு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சி வேணும், அந்த ஆட்சியை விஜயால் தர முடியுங்கிற நம்பிக்கையில தானே விஜய்க்கு வாக்களித்தாங்க. அப்போ உங்க கட்சியிலையும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஊழல் பண்ணவெல்லாம் இருக்கான் அப்படின்னா எப்படி உங்களுக்கு தொடர்ந்து ஆதரிப்பாங்க? அதனால இந்த கூட்டம் பெருகும் போது அடுத்தடுத்து வருகிற தேர்தலில் தாவேக்காவினுடைய வெற்றி சதவீதம்ங்கிறது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த ஜூன் 22 வந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். அன்னைக்கு வந்து நிறைய அந்த அப்டேட்டுகள் வந்து வரும்னு வந்து சொல்றாங்க. அது தமிழக அரசியலும் சரி, தமிழக வெற்றி கழகத்திலும் சரி, சில முக்கியமான அறிவிப்புகள் வந்து வரும்னு சொல்றாங்க. இந்த வெற்றின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்க போறதா ஒரு செய்திகள் வந்து வருது. அது உண்மையான வந்து தெரியல. 22ஆம் தேதி வந்து அந்த சேனல் வந்து லான்ச்னு சொல்றாங்க. 30ஆம் தேதியில இருந்து அந்த சேனல் வந்து ஒளிபரப்பாகும்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா சார்? அதாவது அந்த சேனலை நடத்துகிறவருக்கும் தாவேக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் விஜய் நியமித்த நபரும் கிடையாது, விஜயினுடைய ஆதரவு பெற்றவரும் கிடையாது. அவர் வந்து சமீபத்தில் பட்டுக்கோட்டையினுடைய வேட்பாளராக தன்னைத்தானே அறிவித்து கொண்டு அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள்லாம் பண்ணாரு. ஆனா தாவேக்கா வேட்பாளர் பட்டியலில் அவருடைய பேரே இல்லை. ஆனா அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில நான் தான் வேட்பாளர் அப்படின்ட்டு அவர் பெரிய கூட்டத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனா வேட்பாளர் பட்டியலில் அவர் இல்லை, மதன் ஒருத்தர் தான் வேட்பாளர். அப்ப இதன் மூலமாகவே புரிஞ்சுக்கலாம் அவருக்கும் தாவேக்கா மேலிடத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது. இப்ப அவர் என்ன பண்றாரு, நமக்கு வந்து வேட்பாளர் வாய்ப்பு கிடைக்கல, அப்போ ஒரு பேக் டோர்ல நம்ம தாவேக்கா மேலிடத்துக்கு உள்ள நுழையணும், என்ன பண்ணலான்ட்டு இப்படி ஒரு சேனலை ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த சேனல் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா கேப்டன் டிவியுடைய 2.0 தான் அது. அந்த பேர் வரும்போதே நான் அப்படிதான் ஒரு ட்வீட் பண்ணேன். இந்த நியூஸ் ஜே, வேந்தர் டிவி, இந்த ரேஞ்சில் உள்ள ஒரு டிவியா தான் அந்த டிவி சர்வைவல் ஆகும்னு நினைக்கிறேன். மற்றபடி விஜய் ரசிகர்கள் கூட அந்த சேனலை பார்ப்பதற்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா அந்த சேனலை வைத்து அவர் ஏதோ ஒரு கணக்கு போடுறாருங்கிறது தெரியுது. அதை என்னங்கிறத விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு தான் அதை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ அதே மாதிரி அவரோட முதல்வர் விஜய் அவருடைய பிறந்த நாள் வந்து ரொம்பவே வெகு விமர்சையா வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொன்னது என்ன, கட் அவுட்லாம் எங்கேயும் வைக்கக்கூடாது, நம்மள இந்த வெற்றியை வந்து அதிகம் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ அவங்களே இதை மீறுற மாதிரி இருக்கே சார். அதாவது இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயம். அதை புஷி ஆனந்த் புரிஞ்சுக்கல. என்னன்னா நார்மலாகவே விஜய் ரசிகர்கள் விஜய் சினிமா நடிகராக மட்டும் இருக்கும் போதே அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அலப்பறையை கொடுப்பாங்க. அது நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதிகாரத்தில் இருப்பதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆர்வ கோளாறுல நான் வந்து கட் அவுட் வைக்கிறேன், பேனர் வைக்கிறேன், பட்டாசு வெடிக்கிறேன்ட்டு மக்கள் விரும்பாத, மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்ட அந்த கட்சிக்கு தான் கெட்ட பேர். முக்கியமாக ஒரு தாவேக்கா தொண்டன் செய்கிற தவறு யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா விஜய்க்கும் தாவேக்கா கட்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கும் மேல தாவேக்கா தொண்டர்கள் யார் அப்படின்னா ஆர்வ கோளாறுகள். நேற்று வரைக்கும் சினிமா நடிகருடைய ரசிகனாக இருந்தவர்கள். இன்னும் அவர்கள் முழுமையாக அரசியல் படுத்தப்படவே இல்லை. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க வந்து விஜயனுடைய பிறந்த நாளை விமர்சையா கொண்டாடணும் அப்படின்னு நீங்க ஆணையிட்டா அவன் எந்த எல்லைக்கும் போவான். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து. புஷி ஆனந்த் அவர்கள் எந்த அடிப்படையில், எந்த நம்பிக்கையில் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாருங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா உங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற பெயரில் உங்கள் பிறந்த நாள் அன்று ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில இருந்து அது கரும்புள்ளியாக மாறிடும். அதை வந்து அவர் கவனத்தில் எடுத்துக்கணும்.